வணக்கம். பாருங்கள், மும்மொழி கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இந்தி பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுல பயங்கரமான கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கு. அனைத்து மாணவர் அமைப்புகளும் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்தந்த அமைப்புகள் ஒவ்வொரு அமைப்புகளும் தனித்தனியா போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இது என்ன சொல்றது, தமிழ்நாட்டுடைய உயிர் நாடி பிரச்சனை அப்படிங்கிற ரேஞ்சில ஒவ்வொரு அரசியல் அமைப்புகளும் சமூக சீர்திருத்த இயக்கங்களும் வந்துட்டு தன்னுடைய பங்களிப்பை செலுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில ஒரே ஒருத்தை மட்டும் வந்து அவனுடைய கேஸ் விஷயத்துக்கு ஒப்பாரி வச்சு அழுதிட்டு இருக்கான். அதை அழுத விஷயத்த நீங்களே பாருங்க. இப்போ நாளைக்கு ஒரு வழக்கு காலையில் போகணும் விக்கிரவாண்டிக்கு, அப்புறம் சேலத்தில் வழக்கு, இப்படி ஒவ்வொன்றா போகணும். ஒரே நேரத்தில் 2-3 வழக்குன்னா ஒரு ஆள் தானே இருக்கேன். ஏஐல 4-5 உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல. வாய் இருக்குங்கிற காரணத்துக்காக என்னத்தை வேண்டுமானால் நம்ம பேசிடலாம் அப்படிங்கிற மமதை செருக்கு அந்த விஷயத்துல ஓவரா பேசி தாண்டிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அனைவரும் அமைதி காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நூனலும் தனது வாயால் கெடும் ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி பெரியாரை இவன் கை வைத்த நாளில் இருந்து இவனுக்கு கேடு காலம் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் 72 இடத்துல வந்துட்டு கேஸ போட்டு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு இடத்துக்கா நீ வந்துகிட்டு கேஸ்ல வந்து நீதிமன்றத்துல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே நல்லா கலட்டிக்கிட்டு அடிச்சதுக்கு பிறகு இப்போ ஒவ்வொரு நாள் காலையில இவனுடைய வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து சம்மனை மோரையில வந்து ஒட்டி ஒழுங்கு மரியாதையா வந்து கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜராகு அப்படி சொல்லவும் எவ்வளவு வீராவேசமா வந்துட்டு வானம் பூமி பேசுறவன் அப்படியே பம்மி போய் டம்மியா நான் ஒரு ஆளு தானே இருக்கேன், எத்தனை இடத்துக்கு நான் அலையிறதுன்னா உனக்கு ஒரு வாய் தானே இருந்துச்சு, எவ்வளவு பேச்ச நீ பேசுன, அவ்வளவு பேச்சு பேசின இடத்துல அங்க இருந்து உனக்கு ஓலை வருமா அது வராதா? இது இல்லாம இந்த நேரத்துல கூட இவனுக்கு வாய் திமிரும் கொழுப்பும் அடங்காம இங்க தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்தியை எதிர்த்து வந்து நிற்கும் போது இவன் மட்டும் நூல் சரடை விட்டுக்கிட்டு இருக்கிறான். மத்திய அரசை இவன் எதிர்க்கவே மாட்டானா, எந்த இடத்துலயுமே எதிர்க்க மாட்டானா. சும்மா தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுப்பேன், நீ அழுகிற மாதிரி அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இந்த நாய் தண்டை போட்டுக்கும் பார்த்தீங்கல்ல, இவன் அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சத்தம் போடுவோம், ஆட்டுக்குட்டி என்னமோ சீமானுக்கு பதில் சொல்ற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க மிகப்பெரிய அளவுக்கு போர் உச்சக்கட்டத்துல இருக்கிற மாதிரி இங்க மொழிப்போர் வந்து மறுபடியும் ஒரு மொழிப்போரை நீ தூண்டிவிடக் கூடாதுங்கிற லெவல்ல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இயங்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்த வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலையை இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்தி தெரியாது போடா, ஆனால் வடநாடுக்கார இந்தி தெரிஞ்சவன் எல்லாம் வாடானா எவ்வளவு பெரிய கேடுகட்ட அயோக்கியத்தனமான பேச்சை இவன் செய்யறான். அதாவது மும்மொழி கொள்கை திட்டம் வந்து ஏமாற்று திட்டம், ஆனா இருமொழி கொள்கை திட்டம் அயோக்கியத்தனமான திட்டம். இவன் என்ன பேச்சு பேசுறான் நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்தை எதிர்க்கிறான் என்றால் ஒரு விஷயத்துக்கு அவன் ஆதரவு தெரிவிக்கிறவனாக இருக்க வேண்டும். இதுதான் இருக்கக்கூடிய லாஜிக். எல்லாருமே வந்து இங்க அரசியல் ரீதியில இயங்கிட்டு இருக்கும் போது 2 அரசியல் தான் இந்தியாவில இருக்கு. ஒன்று வலதுசாரி பார்ப்பனிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அரசியல் கட்சி, அதோடைய அமைப்புகள். மாற்றாக அந்த பார்ப்பனிய ஏகாதிபத்தியத்தை பார்ப்பனியத்தை ஒழிக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள். இதுதான் இருக்கு. அப்போ நீ பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடியவனாக இருந்தால் இடதுசாரி அமைப்புகளை தான் நீ வந்து இயங்கி ஆகணும். அல்லது இடதுசாரி தத்துவத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் பார்ப்பனிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கணும். ஆனா இவன் நடுவுல நான் நிற்பேன்னு சொன்னா இவன் எவ்வளவு பெரிய கைகாரன் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு நாளும் நம்ம அம்பலப்படுத்திட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இவன் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அனைவரும் கூர்மையாக இந்த இந்தி எதிர்ப்பு விஷயத்த வந்துகிட்டு இந்திய திணிப்பு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது இவன் இந்திய வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலையை, அதாவது சிபிஎஸ்இ ஸ்கூல்ல வந்துட்டு இந்த திமுக காரங்கெல்லாம் வந்துட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நடத்துறாங்களே, அங்கெல்லாம் ஹிந்தி படிக்கலையா, அப்ப அந்த இந்தியை ஒழிக்க சொன்னா காமன் சென்ஸ் அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த இந்த மாதிரி பேச்சு பேசுறவங்களை பார்த்து எடுத்து கேட்பாங்க. என்ன கேட்பான்னு கேட்டா, இந்த மத்திய இடைநிலை கல்வி வாரியம் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்இ யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு,
இந்த சிபிஎஸ்இ இந்த இதை வந்து நடத்துறது யார்? மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு இந்த சிபிஎஸ்இங்கிற இந்த என்ன சொல்ற இந்த போக்கஸை எடுத்துட்டு அந்த இடத்துல திமுக கொண்டு வந்து போறான். 3வது மொழி கத்துக்கோ, 4வது மொழி கத்துக்கோ, 5வது மொழி கத்துக்கோன்னா ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் அரை மணி கொஞ்சம் கூட இல்லாம ஒவ்வொரு டிபேட்ஸ்லயும் வந்து பிஜேபிக்காரங்க வந்து உட்காந்து செருப்பாலே வாங்குறத பார்த்தா நமக்கு பரிதாபமாக இருக்கு. காரணம், அவர்கள்ட்ட சரக்கே இல்லை. அவங்க அப்பட்டமாக இங்க வந்துகிட்டு 3 வழிகள்ல தமிழ்நாடை முடக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துல முதல்ல எந்த விதமான ஃபண்டையுமே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது, உயர்கல்வியில இருக்கக்கூடிய வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அதை அடியோட நாசம் செய்யணுங்கிற காரணத்துக்காக யூஜிசிக்குள்ள வந்துட்டு ஒரு சில அம்சம்லாம் திருத்தி விட்டுட்டு அதை கொண்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. இதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆரம்ப கல்வி இருக்கு பாத்தீங்களா, ஆரம்ப கல்வியிலையும் நம்ம பிள்ளைகளை உள்ள வரக்கூடாது. ஒட்டு மொத்தமா கல்வியை குழி தோண்டி புதைத்து விட வேண்டும்ங்கிற கங்கணம் கட்டிக்கிட்டு வெறி பிடித்து போய் இந்த பாசிச பிஜேபி அலைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்டா, அதுக்கு கொஞ்சம் கூட மான உணர்ச்சி, என்ன சொல்ற தன்மான உணர்ச்சி எதுவுமே இல்லாம காட்டி கொடுக்கிறோமே இந்த தமிழ்நாட்டு மக்களை, இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த செயலின் மூலமாக மிக கொடுமையான ஒரு துரோகத்தை செய்யறமே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இவன் பேசக்கூடிய அந்த இந்தி எதிர்ப்புக்கு நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலைக்கு பாத்தீங்கல்ல, அதை செய்யறோமேங்கிற கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவன் செய்யக்கூடிய செயலை இங்க யாருமே வந்துகிட்டு என்ன சொல்றது அப்பாவியாக பாவம் இவர் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஏமாற்றிருக்காங்க. ஏமாந்து போனவங்க இல்லை அப்படிங்கறதான் ஒரு முக்கியமான விஷயம். இவன் லேசா மண்டைய சொரிஞ்சா முதற்கொண்டு இவனுடைய ஆள் மனதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துலதான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் பஸ்ஸை தள்ளும் போது இவனும் இறங்கி வந்து ஓரமன்னு தள்ளுன்னு சொல்லுவான் பாத்தீங்கன்னா வடிவேலு படத்துல, அந்த மாதிரி பஸ்ஸை தள்ளுறதுக்காக நானும் தள்ள வந்திருக்கேன் நின்றுருக்கா. இவன் 1ஆம் நம்பர் அயோக்கியன், 1ஆம் நம்பர் கேடி. இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில வைக்கிற மாதிரி இப்ப இவனுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை ஒவ்வொரு நீதிமன்றத்துடைய வாசலை ஏறி இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அதுக்கே இவை எப்படி தொடர் நடக்குது சலிச்சுக்கிறான் பாருங்க. இவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றுன்னு தம்பிகள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல, அவனுங்களை நினைச்சாதான் நமக்கு பாவமா இருக்கு. அவன் பெயரை சரித்திரம் மறக்காது. ஒரு பேரு 3 எழுத்துதான், ஆனா அவ்வளவு வெயிட். அந்த 3 எழுத்து செஞ்ச சம்பவத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலே பருவ மெர்சல் ஆவறானுங்க. அந்த 3 எழுத்து வெறும் பேர் இல்ல, அது ஒரு பிராண்டு, அண்ணா அப்படின்ற பிராண்டு. 3 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். 1, சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம். 2, தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம். 3, தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருக்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு. அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறது, அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆழ்வதாக பொருள். ஆரம்பிக்கலாம்.